தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 400 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துபவர்களுடைய மின் கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த குறிப்பாக கடந்த ஆண்டு மின் கட்டணம் உயரும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இனி 6%, அதாவது அடுத்த 5 ஆண்டிற்கு 6% வரை மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று அப்பொழுதைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில தற்போது மின்சார வாரியத்தினுடைய ஒழுங்குமுறை ஆணையம் தற்பொழுது ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில 1/7/2024 முதல் இந்த புதிய மின் கட்டணம் தற்போது அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீடுகளுக்கான இந்த மின் இணைப்பில் 400 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே ₹4.60 என்ற விகிதத்திலிருந்து தற்போது 20 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹4.80 தற்போது மின் கட்டணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 401 யூனிட்டுக்கு மேலாக 500 யூனிட் வரை பயன்படுத்துவர்களுக்கு ஏற்கனவே ₹6.15 இருக்கிறது. தற்போது அதில் கிட்டத்தட்ட ₹6.45 உயர்த்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 பைசா வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல 501 யூனிட்டிலிருந்து 600 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ₹8.15 இருந்து தற்போது ₹8.55 உயர்த்தப்பட்டிருக்கிறது. 601 யூனிட்டிலிருந்து 800 யூனிட் வரை ₹9.20 தற்போது வசூல் செய்த நிலையில ₹9.65 அது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல 800 முதல் 1000 யூனிட் வரையிலான கட்டணம் அந்த மின் பயன்பாட்டாளர்களுக்கு ₹10.20 வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது அது ₹10.70 வசூலிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 1000 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துவர்களுக்கு ₹11.25 வாங்கப்பட்டு வந்த நிலையில இனி ₹11.80 வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல வணிக பயன்பாட்டிலும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 50 கிலோமீட்டருக்கு பயன்படுத்துவர்களுக்கு ₹9.70 வசூல் செய்யப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட ₹307 தற்போது ஒரு கிலோவாட்டிற்கு ₹307 வசூலிக்கப்பட்டு வந்தது. தற்போது அது யூனிட்டிற்கு ₹10.15 உயர்த்தியும் வாடகை ஒரு கிலோ ₹322 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதே போல புதிய மின் இணைப்பு வாங்குவவர்களுக்கும் கட்டணமானது உயர்த்தப்பட்டிருப்பதாக தற்பொழுது இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நந்தா, மின் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடும் நடைமுறை தற்போது இருந்து வரக்கூடிய சூழல்ல இந்த 400 யூனிட் அப்படின்றது 2 மாதங்களுக்கா அல்லது 1 மாதத்திற்கா எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதாவது தொடர்ச்சியாக வழக்கம் போல இருப்பதை போல 2 மாதத்திற்கான அந்த மின் கட்டண முறையிலேயே கணக்கீடு செய்யப்படும். அது ஏற்கனவே 1 மாதம் முறையாக மாற்றுவதற்கான இந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருந்தது. ஆனால் அது தற்பொழுது வரைக்கும் மின்சார வாரியத்தால் அறிவிப்பு வெளியிடவில்லை. அந்த அடிப்படையில 400 யூனிட் என்பது 2 மாதத்திற்கான கணக்கீடாகவே மின்சார வாரியம் கணக்கீடு செய்கிறது. நந்தா, குறிப்பா 2 மாதங்களுக்கு 400 யூனிட் அப்படின்றப்ப ஏற்கனவே நமக்கு தமிழ்நாட்டில் 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது வீட்டு இணைப்புகளுக்கு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட மின் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய 80% மேற்பட்ட மக்கள் 2 மாதங்கள்ல 400 யூனிட் அப்படின்றது சராசரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவு. அப்படி பார்க்குறப்ப மொத்தமா அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது கணக்கில் கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது 100 யூனிட் மின்சாரம் தற்பொழுது வரைக்கும் அது இலவச மின்சாரமே வழங்கப்பட்டு வருகிறது. அந்த ஸ்லாப் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இலவச திட்டத்தின் கீழேயே அது மானியமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு தற்பொழுது நாம வழக்கமா 2 மாதத்திற்கு 390 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய சூழல் இருந்தால் அவர்களுக்கான இந்த கட்டணம் பொருந்தும். 401 யூனிட் நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்லாப்குள்ள நாம போற மாதிரி இருக்கும். குறிப்பாக 200 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கான அந்த ஸ்லாப், இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான ஸ்லாப் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்மளுடைய மின்சார வாரியம் அறிவித்திருக்கிறது. குறிப்பா இந்த மின் கட்டணத்தை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்திருந்தாலும் கூட அது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அந்த ஒப்புதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அடுத்த கட்ட அறிவிப்பு நேரடியாக மின்சார வாரியத்திலிருந்து வரும். அந்த டாரிஃப்ல இன்னும் கிளாரிட்டியான ஒரு எவ்வளவு ரூபாய் துல்லியமாக உயர்கிறது, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு அப்படிங்கிற அந்த விவரம் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக மின்சார வாரியத்தினுடைய அறிவிப்பு என்பது
மின்சார வாரியத்தினுடைய சேர்மன் லக்கானி அவர்கள் வெளியிடுவார். அதே போல மின்சார வாரியத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் இது தொடர்பாக நாளை செய்தியாளர் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக முதற்கட்டமாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை தமிழ்நாடு அரசு இதுல மின்கட்டண உயர்வு தொடர்பாக வேறு ஏதாவது முடிவெடுக்கும் பட்சத்துல அது குறித்தான அறிவிப்பும் நாளை அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடந்த மாதமே மின்கட்டணம் உயர்த்தப்பட போகிறதா என்ற செய்தியை வெளியிடுகின்ற நேரத்துல அது தொடர்பான மறுப்பு செய்தியை மின்சார வாரியம் அறிவித்திருந்தது. குறிப்பா மின் கட்டணம் உயர்த்துவதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இருந்தாலும் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய பரிந்துரை என்பது மின்சார வாரியம் தொடர்ந்து இந்த மின் கட்டணம் முறையாக வசூலிக்கப்படாதது, அதே போல தொடர்ச்சியாக மின் கட்டணம் குறைவாக வசூலிக்கப்படுவதால் மின்சார வாரியம் தொடர்ந்து பல்வேறு இழப்புகளை சந்திக்கிறது அப்படிங்கிற தகவல் அடிப்படையில் அவங்க தொடர்ந்து இந்த மின் கட்டண உயர்வை பரிந்துரை செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த பரிந்துரைய மின்வாரியம் குறிப்பாக அரசினுடைய கொள்கை அடிப்படையில் அவங்க தொடர்ச்சியாக அதை பின்பற்றுவது குறித்தான ஆலோசனை அப்படிங்கிறது மின்வாரியம் துறை சார்ந்த நடவடிக்கையாக அது அமைச்சருடைய முடிவாகவும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய முடிவாகவும் இருக்கும். அப்படி மின் கட்டணம் உயர்வு அப்படிங்கிறது தற்போது பரிந்துரை என்ற அடிப்படையில மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மின்சார வாரியம் அதிகாரப்பூர்வமாக நாளை இது குறித்தான முழுமையான விவரத்தை வெளியிடுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.